ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 ஏலக்காய் வந்து பிச்சு போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க கூட செய்யலாம். சிம்பிளான மெத்தடில் நான் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கப் அளவுக்கு வந்து போட்டுக்கிறேன். ஸோ நல்லா வந்து ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனு, பட் ஃபுட் கலரும் வந்து நான் வந்து கலக்கிறேன். வேணா போட்டுக்கோங்க, இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், அவாய்ட் பண்ணாலும் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பற்ற வச்சுட்டு நான் வந்து கொதிக்க வைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் ஒரு 15 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கோ. நம்ம வந்து இது எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே வந்து நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொச்சிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி வந்து பார்க்கலாம். இந்த மாதிரிலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நான் போட்டுப்பேன். இந்த மாவு வந்து இது நிறைய நேரம் வந்து ஊறணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மில்க் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஃபங்க்ஷன் எதுனா கொஞ்சமாக குலாப் ஜாமுன் மாவு வந்து ரேட் ஜாஸ்தி இல்லையா, ஸோ அப்பவும் வந்து இது மாதிரி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சால்ட் போட்டுப்பாங்க, நான் அது மாதிரி எதுவும் போடுறது கிடையாது. வேணா லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போட்டுட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பேஞ்சிக்கோங்க. ஸோ இதே மாதிரி கலத்துலேயே வந்தாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு கலந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து ஏன் வந்து ஃபஸ்ட்டு இது வச்சோன்னாக்கா இந்த மாவு வந்து நல்லா ஊறணும். அண்ட் மோரோவர் தட் இது வந்து சில்லன் ஆகணும், இல்லைன்னா வந்து உடஞ்சிடும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுட இது வந்து பாக்கம் இருக்கும், இது குலாப் ஜாமுன் தேவி அதில் போட்டுருவாங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் to ½ hour வரைக்கும் நல்லா ஊறும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து பேஞ்சிக்கோங்க. ஸோ இது இன்னொன்று சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆயில் போடுறது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், அப்படியே பேஞ்சு அப்படியே வச்சுருங்க. ஒரு ½ hour வரைக்கும் அந்த மாதிரி ஊறின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் அப்புறமா நம்ம வந்து ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த அளவுக்கு வந்து சலசலான்னு குச்சரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கம் வந்து கரெக்டாக ஆச்சா இல்லைன்னு தெரியுது இல்லை. இந்த மாதிரி வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கொச்சின்னு இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு விட்டு பார்க்கலாம். விட்டு பார்த்த பிறகு ஸோ நம்மளுக்கு இன்னும் வந்து ஆகலை, இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கணும். நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸோ இன்னும் 10 மினிட்ஸ் வந்து கொதிச்சேன்னா போதும். ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திக்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சுனே போதும். நம்மளுக்கு வந்து பார்க்க நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கிட்டோம். பக்கம் வந்து மாவு வந்து நல்லா ஊறினே இருக்குது, நல்லா அதுவும் ஊறட்டும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து